Hello students, very good evening to all. Welcome back to Catalytic Chemistry classes. So நம்ம previous classesல பார்த்தீங்க அப்படின்னா aromaticity concept வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா aromaticity conceptல இருந்து கிரைக்ஸ் ரூல்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி ஈஸியஸ்ட் கான்செப்ட் ஃப்ரம் திஸ் aromatic concept. Okay, so the rule is Crick's rules. ஓகே, ஸோ இன் திஸ் கிளாஸ் நம்ம கிரைக்ஸ் ரூல்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் அண்ட் இந்த ரூல் வந்து எந்த மாதிரியான காம்பவுண்டுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் பை த பை திஸ் இஸ் அ தேர்ட் வீடியோ ஃப்ரம் திஸ் சீரீஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிரைக் ரூல்ஸ் வந்து எந்த மாதிரியான காம்பவுண்டுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த கிரைக் ரூல்ஸ் இட் இஸ் டிஸ்கஸ்டு ஆர் இட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் aromaticity of polycyclic and non-benzenoid compounds. Okay, so he discuss about or it explain aromaticity of polycyclic non-benzenoid compound. Okay, ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ரூல் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஹக்கல் ரூல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஹக்கல் ரூலில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி சைக்ளிக், அதுக்கப்புறம் வந்து இட் ஷுட் பி பிளேனார் அண்ட் இட் ஹேஸ் ரெசனன்ஸ் ஆர் டீலோக்கலைசேஷன் அண்ட் லாஸ்ட் ஒன் அதாவது 4n2π எலக்ட்ரான் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்கே கிரைக்ஸ் ரூல்லையும் சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்காக இருக்கணும், அதாவது ஒரு பாலிசைக்ளிக் நான் பென்சனாய்டு காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா it should follow some conditions. Okay, there are two conditions இருக்கு. நம்ம அந்த conditions என்னன்னு பார்க்கலாம். Conditions. Okay, so first condition என்ன அப்படின்னா, see here, the C2 axis must be present in the compound. Okay, C2 axis வந்து கண்டிப்பாக இருக்கணும். C2 axis must be present in the compound. So this is a first. Okay, this is a first condition. And second condition அப்படின்னா என்ன அப்படின்னா, see here, count the number of double bonds present in the compound. First, count the number of double bond present in the compound. ஓகேவா, ஸோ இங்கே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டபுள் பாண்டை நான் கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போது சிஹ ஒரு டூ கண்டிஷன்ஸ் இதிலிருந்து ஒரு ஃபார்முலா, அதாவது n-1 அப்படின்னு எடுக்கிறோம். ஓகேவா, ஸோ n-1 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆடில் வந்து கிடைக்கிது ஆன்சர் அப்படின்னா இந்த காம்பவுண்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகே, நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆர் நான் அரோமேட்டிக் சிஸ்டம். ஓகே, இதே வந்து n-1 ஈக்குவல் டு ஈவன் நம்பராக கிடைக்கிது அப்படின்னா இந்த சிஸ்டத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, த சிஸ்டம் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த கிரைக்ஸ் ரூல்ஸ் அப்படின்றது. நான் ஒன் மோர் டைம் சொல்கிறேன், சிஹியா. ஸோ கிரைக்ஸ் ரூல்ஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு டிஸ்கஸ் த அரோமேட்டிசிட்டி ஆஃப் பாலிசைக்ளிக் அண்டு நான் பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னா டூ ரூலை வந்து ஃபாலோ பண்ணுது. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வந்து மஸ்ட் பொசஸ் ஒன் C2 ஆக்சிஸ் வந்து அதில் இருக்கணும். செகண்ட் வந்து நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் n-1. ஃபார் எக்ஸாம்பிள் 4 டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு சிஸ்டத்தில். இப்போ 4-1 அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 3 இஸ் அ ஆட் வேல்யூ. ஓகே, இப்படி வேல்யூ கிடச்சி அப்படின்னா இது என்ன சொல்லும் அப்படின்னா நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இப்போ இதே வந்து 3 இருக்குது, 3-1 3 டபுள் பாண்ட் இருந்துச்சு, அதில் வந்து ஒன்று நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஈவன் நம்பர் கிடைக்கும், 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட், ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருக்கும். ஓகே, கிரைக்ஸ் ரூல்ஸ் வந்து ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டத்தை பற்றி பேசுகிறது இல்லை, இது ஜஸ்ட்டு நான் அரோமேட்டிக்கா இல்லை அரோமேட்டிக்கா அப்படின்றது மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். see here example. Okay,
So double bond, single bond, double bond, single bond, double bond, and single bond, double bond. Okay, so this is a compound. இப்போ இந்த காம்பவுண்டில் ஒரு C2 axis present இருக்கு அப்படின்னா yes it has a C2 axis, so I'm going to pass the C2 axis through this direction. Okay, so it has a ஒரு C2. Okay, so உங்களுக்கு புரியுறதுக்காக நான் நம்பரிங் கொடுக்குறேன் 1 2 3 4 சேம் இந்த டைரக்ஷன் 1 2 3 and 4 இங்கேயும் ஒரு 4. ஓகே, சாரி ஐ டிட் மிஸ்டேக். ஓகே, 1 அப்படின்றது ரெண்டு பேருக்குமே காமன் தான். ஓகே, ஏன்னா இந்த ரெண்டு தான் கட் ஆகுது. ஸோ 1 2 3 4 அகெயின் அண்ட் திஸ் இஸ் 5 அண்ட் திஸ் இஸ் 5, ரைட்? ஸோ இட் ஹேஸ் அ கம்ப்ளீட்டில் ஒரு C2 ஆக்சிஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷனை இது ஒபே பண்ணிடுச்சு. ஓகே, now second condition என்ன பண்ணணும்? we have to count the number of double bonds in this system. There are 1 2 3 4 5 double bonds வந்து இருக்கு. வேர் என்னோட வேல்யூ எவ்வளோ? it is 5. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ரூலை ஃபாலோ பண்ணுது? n-1 அப்படின்றது என்னென்னா 5 - 1 we get 4, ரைட்? ஸோ 5 - 4 அப்படின்றது என்னது? it is a even number. ஓகே, it is even number. ஸோ even நம்பராக இருந்துச்சுன்னா the system is a aromatic. Okay, the system is aromatic compound. Okay, now I'm going to take a next example. Okay, so okay, so இங்க தான் நம்ம next example எடுக்க போறோம். double bond. Okay, so this is a next example. So in this example I'm going to first pass a C2 axis நான் pass பண்றேன். Okay, so this C2 axis இந்த கார்பன் வழியா பாஸ் பண்ணி போகுது, right? So it has a 1 C2. Okay, just number கொடுத்து பாருங்க 1 2 3 4 5 அதே மாதிரி 1 2 3 4 5, right? So இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா it is ஒரு C2 axis பாஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை இது ஒபே பண்ணிருச்சு. நம்ம செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், n வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் 1 2 3 4. ஓகே, there are 4 double bonds are there. ஓகே, ஸோ n-1 அப்படின்றது 4 - 1 we get 3. ஓகே, ஸோ the value, ஸோ this is non aromatic compound. என்னோட வேல்யூ வந்து ஆடாக இருக்கிறதுனால. ஸோ this is called Craig's rule. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம aromaticity of heterocyclic atom or heterocyclic compounds பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா aromaticity in heterocyclic compounds. ஓகே, ஸோ ஹெட்ரோ ஆட்டம்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இந்த ஒரு காம்பவுண்டில் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர் சல்ஃபர் இந்த மாதிரியான காம்பவுண்ட், இந்த மாதிரியான ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய காம்பவுண்டை தான் நம்ம ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரிடின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன் பிரிடின் நைட்ரஜன் இஸ் ப்ரெசன்ட். ஓகேவா, இன்ஸ்டெட் ஆஃப் பென்சீனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் கார்பனுக்கு பதிலாக ஒரு நைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு பிரிடின். ஓகேவா, ஸோ இன் பிரிடின் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் அ 3 pi bond. ஓகே, 1 2 3 pi bonds and 3 pi bonds are involving the resonance. It complete the resonance. Okay, but the lone pair of electron on nitrogen it not involved in the resonance. Okay va, இது வந்து resonance ல participate பண்ணாது, but remaining 3 double bonds are involved in the resonance. Okay, so it is not in the conjugated system, not in resonance. Okay, not involved in the resonance. அப்போ number of pi bonds பார்த்தீங்க அப்படின்னா it is a 6 pi electrons இருக்கு, 3 pi bonds, so 6 pi electrons. Okay, so according to it obey the Huckel rule. Okay, so it is a aromatic compound. Why it is aromatic means first வந்து இந்த காம்பவுண்ட் என்னவா இருக்கு? Huckel rule படி பார்த்தா first இந்த காம்பவுண்ட் என்னவா இருக்கணும்? It should be cyclic. Yes or no? It is a cyclic compound. Second பார்த்தீங்க அப்படின்னா it is a planar இருக்கணும். Yes, it is a planar compound. And next third one it involved in the resonance. Resonanceல இருக்கு. Okay, it has a resonance or
delocalization, resonance structure is possible. Next it obey the 4n 2 pi electron. Fourth one வந்து 4n plus 2 pi electron system இருக்கணும். Yes or no? n ன்றது number of cyclic ring. ஸோ இங்கே ஒரே ஒரு cyclic தான். ஸோ 4 1 plus 2 pi அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? ஸோ total of 6 pi electrons இருக்கணும். Okay, right? So it has a 6 pi electron. So it is an aromatic compound. It obey the Huckel rule. Okay. Now next one, pyrrole. The second compound is pyrrole. So it is a 5-member ring. Okay. So this is called pyrrole. Okay. So இதுக்கு முன்னாடி பார்த்த pyridine வந்து it's a 6-member ring, but here it's a 5-member ring. Okay. Here in this compound, the lone pair of electron on nitrogen atom, it involved in the resonance. Okay. இப்படி involve ஆகிட்டே இருக்கும். They are involved in the resonance. Okay. First compound la inga vandu lone pair of electron, it is not participated in the resonance structure, but here it is participate in the resonance structure. Okay. So this also a planar cyclic compound and it obey the number of pi bonds. Inga vandu enna இந்த lone pair of electron ஒரு pi bond act பண்ணும். So total number of electrons பாத்தீங்கன்னா 6 pi electrons இருக்கு. Okay. And it also involved in the resonance structure. Okay. So that's why this compound also aromatic compound. Okay, it is also aromatic compound. Next, furan. Third one, furan. So same, இங்க வந்து என்ன இருக்கும்? Oxygens இருக்கும். Okay, oxygenல இருக்கக்கூடிய ரெண்டு lone pair of electronல this one involved in the resonance. Same, இங்க எப்படி pyrrole involve ஆகுதோ அதே மாதிரி இங்கேயும் involve ஆகும். ஓகேவா? So this is furan and this also aromatic compound. Okay. Next I am going to take fourth example is pyrazole. Okay. So pyrazole structure எப்படி இருக்கும் அப்படினா, so this is nitrogen, this is nitrogen. Okay. So this is a pyrazole. In pyrazole there are two nitrogen atoms are there. Okay வா? இந்த ரெண்டு nitrogen atomல பாத்தீங்க அப்படினா இந்த nitrogenல இருக்கக்கூடிய ஓகேவா lone pair of electrons are involved in the resonance, whereas this lone pair of electron not participate in the resonance. Okay, not involve resonance. Okay, but this lone pair of electron it involves resonance. Okay, so அப்போ இங்க பாத்தீங்க அப்படினா டோட்டலா 6 pi electrons are present. Totally 6 pi electrons are present. So this also a planar cyclic molecule and இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ரெசனன்ஸ் இருக்குது. It also obey the 4n 2 pi electron rule. Okay. So this compound also aromatic compound. This compound also aromatic. Okay. Next fifth compound pyridazine எடுத்துக்கிறேன். Okay. So this is a 6-member ring. இங்கே வந்து 5-member ring. So இங்கே வந்து ஃபார்ம் ஆக போகிறது ஒரு 6-member ring. Okay. Here also there are two nitrogen atoms are there and alternative double bond. So in the cases la பாத்தீங்க அப்படினா ரெண்டு நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய lone pair of electrons they are not involved in the resonance. Okay, ரெண்டு பேருமே resonanceல involve ஆக மாட்டாங்க. They are not involved in the delocalization. But this compound is a aromatic compound. Why? Because it has a totally 3 pi bonds, so 6 pi electrons இருக்கு. Okay. So this is a planar and cyclic compound and this also aromatic compound. Okay. Next நான் ஒரு 2 questions நான் discuss பண்றேன். These questions are asked from previous year CSIR exam. Okay. Okay. So the first question, from the following, the compound which has the lowest energy barrier for the isomerization அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த காம்பவுண்டுக்கு வந்து லோயஸ்ட் எனர்ஜி பேரியர் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் கொஸ்டின் ஃப்ரம் சிஎஸ்சிஆர் நெட் ஜூன் 2011 கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 காம்பவுண்டில் எந்த காம்பவுண்டுக்கு வந்து லோயஸ்ட் எனர்ஜி பேரியர் இருக்கும், அதாவது லோயஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி யாருக்கு இருக்கும் அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம இதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்பவுண்ட் இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். ஓகே,
ஸோ த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா மெயின் கான்செப்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்பவுண்ட் இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி எனர்ஜி ஆஃப் த காம்பவுண்ட். ஓகேவா, ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா எனர்ஜி வந்து லோவராக இருக்கும். when stability increases energy will be decreases. எனர்ஜி ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வந்து லோவராக இருக்கும். போத் ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அண்ட் இங்கே கொடுத்த காம்பவுண்ட்ஸ் எல்லா காம்பவுண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் த ஃப்ளூவின் ஃபேமிலி காம்பவுண்ட்ஸ். ஓகே, தே ஆர் fulvin compounds. Okay, we know very well stability அப்படின்னு சொல்லும்போது எந்த காம்பவுண்ட் வந்து highly stable அப்படின்னா aromatic compounds are highly stable. Okay, after that non aromatic compounds, after that anti aromatic compounds. Okay, anti aromatic compound. Okay, so this is the order. இப்போ நம்மளுக்கு 4 மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாலிகுலோட ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொலரைஸ் பண்ணி டிசோசியேட் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் கொண்டு வர போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பாருங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட். இப்போ இந்த காம்பவுண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாண்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இட் இஸ் நாட் அ சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட். ஸோ க்ளீவேஜ் வந்து அதேமாதிரி நாட் அ சிமெட்ரிக்கல், இட் இஸ் அ ஹெட்ரோலிப்டிக் க்ளீவேஜ். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் வரும். ஓகே, இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ், இட் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ஸோ இட் ஹாஸ் அ நெகட்டிவ் சார்ஜ், ரைட், அண்ட் திஸ் ஒன் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இப்போது இந்த ரிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 மெம்பர் ரிங் வந்து இட் இஸ் அ சைக்ளோப்ரோபீனைல் கேட்டையானாக இருக்குது. ஸோ இட் ஹாஸ் அ 2 pi எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ என்னவாக ஆரம்பிக்கும் அப்படின்னா இட் ஹாஸ் அ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ. இப்போ இந்த பாண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வரும். ஓகே, ஸோ இட் இஸ் ரெசனன்ஸ் and it is aromatic also. Okay, it's a planar and it is aromatic. All the carbons are sp2 here, sp2 hybridized. So it is a trigonal planar இருக்கும். So it is a aromatic. Okay, இந்த ring வந்து aromatic அப்படின்னு சொல்லி பார்த்துரும். Now move on to the second ring. Second ringல பாருங்க number of double bond பாருங்க 1 2 3 and one more. இங்க வந்து anion system இருக்கு. So டோட்டலாக 4 pi bonds இருக்கு, 5 pi bond இருக்குது. ஸோ 4 pi bond இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, 8 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டம், ஆன்டி அரோமேட்டிக். ஓகே, ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்காகவும் ஆன்டி அரோமேட்டிக்காகவும் இருக்குது அப்படின்னா, ஓகே, ஒரே காம்பவுண்டில் 2 இருக்குது அப்படின்னா ஓவரால் என்ன சொல்லியிருந்தோம் நம்ம, ஓவரால் இட் இஸ் அ நான் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இட் இஸ் நான் அரோமேட்டிக். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வந்து ஆப்ஷன் ஏ நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் இப்போ நம்ம ஆப்ஷன் பி பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆப்ஷன் பி? ஸோ ஆப்ஷன் பி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, டபுள் பாண்ட், போத் ஆர் 5 மெம்பர் ரிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் பி. இப்போ 2 சைடுமே 5 மெம்பர் ரிங். ஸோ ஏதாவது ஒரு சைடு நம்ம மூவ் பண்ணாலும் நம்மளுக்கு சேம் ஆன்சர்ஸ் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இங்கே பாருங்க அப்படின்னா ஹியர் ஐம் கோயிங் டு மேக் அ பாசிட்டிவ் சார்ஜ், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான், மைனஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் மெம்பர் ரிங் இந்த ரிங் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 pi bond இருக்குது. ஸோ இட்ஸ் அ 4 pi எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, 4 8 12 16 இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த காம்பவுண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ரிங் வந்து ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்குது. நான் கம் டு ஹியர் டோட்டல் நம்பர் ஆஃப் pi bonds வந்து 1 2 1 ஒரு ஆனியன் சிஸ்டம் இருக்கிறதுனால 6 pi எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் அ அரோமேட்டிக். ஓகே, இட் இஸ் அரோமேட்டிக். ஓகே, ஸோ அப்போ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஓவரால் அகெயின் இட் இஸ் அ நான் அரோமேட்டிக். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி ஆல்சோ இட் இஸ் நான் அரோமேட்டிக். ஓகே, now move on to next one, option C. option C பார்த்தீங்கன்னா one side வந்து ஒரு 5 member ring and another side it is a 7 member ring. Okay, and to substitution group. now இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம இதை க்ளீவேஜ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ க்ளீவேஜ் எப்படி நடக்குது அப்படின்னா இந்த டைரக்ஷனில் நடக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, ஒரு ட்ரோபிலியம் கேட்டையான் வந்து இந்த சைடு ஃபார்ம் ஆகுது, இந்த சைடு வந்து ஒரு ஆனியன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த சைடு பாருங்கள் டோட்டலாக டபுள் பாண்ட்ஸ் வந்து 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு பை இருக்குது. ஸோ டோட்டலாக 6 pi எலக்ட்ரான். ஸோ இட் இஸ் அரோமேட்டிக். ஓகே, நான் see here இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா
திஸ் சைட் 1 2 3 pi bonds ஒரு கேட்டயான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேட்டையான் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ ஹியர் ஆல்சோ 6 pi எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ திஸ் ஆல்சோ அரோமேட்டிக். ஓகே, ஸோ அப்போ ஓவரால் காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் விச் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட், அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஹைலி ஸ்டேபிள், தென் நான் அரோமேட்டிக் அண்ட் லீஸ்ட் ஸ்டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி அரோமேட்டிக்னு. ஓகே, ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து ஹைலி ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி என்னவாக இருக்கும், லோயர் எனர்ஜியாக இருக்கும். ஓகே, ஸ்டேபிள் இட் ஹாஸ் அ லோ எனர்ஜி. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆப்ஷன் சி வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி வந்து நம்மளுக்கு ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஆப்ஷன் சி வந்து it possesses highly stable and it is a lowest energy. The correct answer is option C. Okay, ஸோ ஏன் வந்து நான் ஆப்ஷன் டியை வந்து எடுத்துக்கல அப்படின்னா இட் இஸ் ஒரு சிமெட்ரிக்கல் ரிங் தான், ரிங் சிஸ்டம் தான். ஸோ இதை நான் இப்போ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த சைடில் போனால் நெகட்டிவ் வரும், இந்த சைட் பாசிட்டிவ் வரும். ஓகே, ஸோ அப்போது இந்த ரிங் என்னவாக இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும்போது இட்ஸ் அரோமேட்டிக் தான், ஏன்னா இருந்து 6 pi எலக்ட்ரான்ஸு, ஸோ அரோமேட்டிக். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால டோட்டலாக 8 pi எலக்ட்ரான்ஸு. ஸோ 8 pi எலக்ட்ரான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஆன்டி ஆர் நான் அரோமேட்டிக்காக மாறும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக். ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து நான் அரோமேட்டிக்காக மாறும். ஓகே, ஸோ நான் அரோமேட்டிக்காக இருந்தால் இட் இஸ் அ லீஸ்ட் ஸ்டேபிள், பட் எனர்ஜி வந்து ஹையாக இருக்கும். கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா த ஃபாலோயிங் காம்பவுண்ட் விச் ஹாஸ் த லோயஸ்ட் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த காம்பவுண்ட் வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கோ அதுக்கு தான் லோயஸ்ட் எனர்ஜி இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ அரோமேட்டிக் காம்பவுண்ட், இட் இஸ் ஹைலி ஸ்டேபிள் அண்ட் இட் possesses a lowest energy. So option C is the correct answer. Okay, next question. See the next question. Arrange the compounds in the order of their stability. ஓகேவா, ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி நம்ம இந்த காம்பவுண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஜென்ரல் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் ஸ்டேபிள் தென் நான் அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக். இப்போ இங்கே 3 காம்பவுண்ட்ஸுமே, திஸ் இஸ் பென்சின், திஸ் இஸ் நாப்தலின் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஆந்த்ரசின். தீஸ் 3 காம்பவுண்ட்ஸ் ஆர் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஒன்லி. இப்போது இந்த காம்பவுண்ட்ஸை எப்படி நம்ம ஸ்டேபிலிட்டி பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் த ரெசனன்ஸ் எனர்ஜி. ஓகேவா, ரெசனன்ஸ் எனர்ஜி அண்டு ரிங், நம்பர் ஆஃப் ரிங், இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இவங்களோட ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டுனா பென்சீனுக்கான ரெசனன்ஸ் எனர்ஜி என்ன அப்படின்னா ரெசனன்ஸ் எனர்ஜி. ஓகே, இது வந்து 36 இருக்கும். பட் ஆந்த்ரசின்ஸ்க்கு நாப்தலினுக்கு பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் 59. ஓகே, ஃபார் இதுக்கு வந்து ஆந்த்ரசினுக்கு ரெசனன்ஸ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் 71. ஓகே, ஸோ ஸ்டெபிலிட்டி வி நோ வெரி வெல். ஸ்டெபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி it is directly proportional to the resonance energy divided by number of ring system. ஓகே, இந்த ரேஷியோவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பென்சின் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ பென்சின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரெசனன்ஸ் எனர்ஜி எவ்வளோ இருக்குது, 36. ஓகே, ஸோ ஃபார் பென்சின். ஓகே, ஸோ இதில் ரிங் சிஸ்டம் ஒன்லி 1. ஸோ அப்போது இதோட ஸ்டெபிலிட்டி எவ்வளோ வருது, 36 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, நான் இப்போ இதே வந்து நெக்ஸ்ட் நான் நாப்தலினுக்கு எடுத்துக்கிறேன். ஃபார் நாப்தலின், ஓகே, ஸோ இட் இஸ் 59. ரிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 2 ரிங் சிஸ்டம். ஓகே, ஸோ 2 இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வாட் வி கெட் 2. ஓகே, ஸோ 29.5 நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, நாப்தலின். நெக்ஸ்ட்டு ஆந்த்ரசின். ஓகே, ஸோ 71 டிவைடட் பை 3 மெம்பர் ரிங். ஓகே, ஸோ டோட்டலாக 3 சைக்கிளிக் ரிங்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா வாட் வி கெட் ஃபார் ஆந்த்ரசின்ஸ்க்கு 71 by divided by 3னா 2 3s are 6, remaining 1. ஓகே, ஸோ 3 3s are 9. ஸோ 23.3 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டெபிலிட்டி யாருக்குன்னா பென்சின். ஓகே, it has a 36 and 29.5 for naphthalene and anthracene வந்து 23.3. ஓகே, ஸோ ஹையஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்றது A, then B, then C. So this is the correct order based on their stability. Okay, ஸோ இப்போது நீங்கள் மறக்கக்கூடாது, this is very very important. This relation is very very important. Now move on to next question. The next question, the compound with a high dipole moment is.
ஓகே, ஸோ நமக்கு ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பவுண்டில் எந்த காம்பவுண்டுக்கு வந்து ஹை டைபோல் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டைபோல் மூமெண்ட்ன்றது எதை பேஸ் பண்ணுது? ஜென்ரலாக வந்து எலக்ட்ரான் ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணுது. ஓகேவா? ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்டுக்கு வந்து ஹையஸ்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கும், ஏன்னா பாண்ட் போலரைசேஷன் நடக்கும்போது. ஓகேவா? ஜென்ரலாக பாண்ட் போலரைசேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பாண்ட் வந்து நம்மளுக்கு இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சைடு ஒரு அரோமேட்டிக், இன்னொரு சைடும் அரோமேட்டிக் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஏன்னா அதுதான் வந்து ஸ்டேபிள் காம்பவுண்டை கொண்டு வரக்கூடிய ஒரு கரெக்டான போலரைசேஷன், பாண்ட் போலர் ஆகக்கூடிய கரெக்டான மெத்தட். ஓகே, ஸோ இப்போ இதில் எந்த காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்காக இருக்கோ அந்த காம்பவுண்ட் தான் ஹை டைபோல் மூமெண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் போத் ஆர் 5 மெம்பர் ரிங் தான். ஸோ ஏதாவது ஒரு சைடு நம்ம பாண்டை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் அண்ட் இந்த சைட் பாசிட்டிவாக இருக்கணும் 4 பை பாண்ட். ஸோ இட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அரோமேட்டிக்னு மாறும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ நான் அரோமேட்டிக்காக மாறிடும். ரைட், நெக்ஸ்ட் திஸ் கொஸ்டின். இப்போ வந்து பாண்ட் வந்து நம்ம இந்த சைடு நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ரைட், ஸோ இட் இஸ் அரோமேட்டிக். இப்போ இந்த சைடில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ டோட்டலாக 8 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஆன்டி அரோமேட்டிக். ஸோ ஓவராலாக காம்பவுண்ட் வந்து அகெயின் நான் அரோமேட்டிக்காக தான் மாறும். ஓகே, நெக்ஸ்ட் கம் டு ஆப்ஷன் சி. ஸோ இப்போ வந்து நம்ம பாண்டை வந்து இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா ஹியர் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ஹியர் நெகட்டிவ் சார்ஜ். ரைட், ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். இப்போது இதுவும் ஆன்டி அரோமேட்டிக் தான், இதுவும் ஆன்டி அரோமேட்டிக் தான். ஓகே, ஸோ ஆன்டி ஸோ ஓவராலாக ஆன்டி அரோமேட்டிக்னு வரும். ஓகே, ஆன்டி அரோமேட்டிக். இதே காம்பவுண்டை நீங்கள் ஆப்போசிட் சைடில் எடுத்து பாருங்கள். ஓகே, ஸோ பாண்ட் வந்து இப்படி க்ளீவேஜ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஹியர் இட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் திஸ் சைட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ரைட், ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா டோட்டலாக 6 பை எலக்ட்ரான்ஸ்னு வந்துடும். இங்கே வந்து அகெயின் 6 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் அரோமேட்டிக் அண்ட் திஸ் ஆல்சோ அரோமேட்டிக், ஓவரால் காம்பவுண்ட் அரோமேட்டிக். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு காம்பவுண்ட் வந்து எப்படி க்ளீவேஜ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஆகல தான். ஓகே, ஸோ ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப்ல நம்ம க்ளீவேஜ் பண்ணப்போ ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ஆன்டி அரோமேட்டிக் தான் கிடச்சிச்சு. ஸோ ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்றது ஹைலி அன்ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ எப்பயுமே ஒரு காம்பவுண்ட் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய டைரக்ஷனில் தான் க்ளீவேஜ் ஆகும். ஸோ த செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட். ஓகே, அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து சேம் சிமெட்ரிக்கல் ரிங் சிஸ்டம்ஸ் தான். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் அண்ட் ஒன் சைடு வந்து பாசிட்டிவ் வரும். பாசிட்டிவாக இருக்கிறது அரோமேட்டிக்காகவும் நெகட்டிவாக இருக்கிறது ஆன்டி அரோமேட்டிக்காக வரும். ஸோ ஓவராலாக நான் அரோமேட்டிக்காக இருக்கும் இந்த சிஸ்டம். ஸோ அரோமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரே சிஸ்டம் வந்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி மட்டும்தான் அரோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இட் பொசஸ் த ஹை டைபோல் மொமெண்ட். ஓகே, ரிமைனிங் காம்பவுண்ட்ஸில் என்ன இருக்காது அப்படின்னா டைபோல் மொமெண்ட் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா தே பொசஸ் அ பார்ஷியல் டைபோல் மொமெண்ட் வந்து அவங்கள இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து அரோமேட்டிசிட்டி வந்து கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்